இன்றைக்கி சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லா சாதத்துக்குமே தொட்டு சாப்பிட்ற மாதிரி சூப்பரான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அது என்னென்னா முருங்கைக்காய் பிரட்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் பிரட்டல் பண்ணுறதுக்கு 5 சின்ன சைஸ் முருங்கைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை அப்படியே வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் போட்டுக்குங்க. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் கருடம் போட்டுக்கிறேன். இதை வடகம்னு சொல்லுவாங்க. இது இல்லைன்னா கடுகு, வெந்தயம், சீரகம் இது 3 கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குங்க. இது லைட்டாக பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதுவும் லேசாக வதங்கட்டும். பாருங்கள், இது லேசாக வதங்கினதும் ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுவும் வதங்கட்டும். இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு கிண்டி விட்டுட்டு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வேகிறதுக்கு தேவையான 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. இதை ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு வெந்துக்கிட்டே இருக்கட்டும். இந்த கேப்பில் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். கூடவே அரை ஸ்பூன் சோம்பு போட்டு லேசாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ கடாயை ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே கிளறி விட்டு அடி பிடிக்காம ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கிராமத்துலலாம் வீட்டுக்கு வீடு முருங்கைக்காய் காய்க்கும். சிட்டிலலாம் காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்குது. முருங்கைக்கீரையும் சரி முருங்கைக்காயும் சரி உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் சாப்பாட்டில் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். முருங்கைக்காய் சீசன்லாம் பார்த்திங்கன்னா மரத்தில் அவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சி தூங்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். பக்கத்து வீடு எழுத்த வீடுன்னு பிரித்து கொடுக்குறதே அவ்வளோ ஜாலியாக இருக்கும். யார் யார் வீட்டிலலாம் முருங்கைக்காய் மரம் இருக்குங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கலர்லாம் மாறி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆவி பறக்க முருங்கைக்காய் பிரட்டல் ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அம்மாஸ் குட்டி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.